ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பல உருண்டை ரெசிபி, அதாவது ஒரு ஸ்வீட் ரெசிபி. பல உருண்டைன்னு வந்து நம்ம சொல்லுவோம். ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணிடலாம். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சே பண்ணிடலாம். எனக்கு வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சிம்பிளாக வந்து பண்ணக்கூடியது, ரொம்ப சீக்கிரமும் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிடும் போது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கான்னு உங்களுக்கு அது கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேவரட்டான ரெசிபியாக மாறிடும். இப்போ இந்த பல உருண்டை ரெசிபி வந்து நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஸ்டவ்வில் வந்து கடாய் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். கடாய் எடுத்து வச்சு நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஓரளவுக்கு நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கிடுவோம். ஸ்டவ் வந்து, அதாவது கடாய் வந்து கொஞ்சம் ஹீட்டாக ஆரம்பிக்கட்டும். ஹீட்டாக ஆரம்பிச்சக்கப்புறமா நம்ம நெய் வந்து ஊற்றிக்கிடுவோம். இப்போ வந்து நான் வச்சிட்டேன். எனக்கு லைட்டாக வந்து ஹீட் ஏற ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நம்ம வந்து நெய் வந்து சேர்த்துக்கிறோம். நெய் வந்து மொத்தமாக வந்து இந்த ரெசிபிக்கு வந்து நான் 100 கிராம் வந்து நெய் வந்து எடுத்துருக்கேன். இந்த 100 கிராம் நெய்யில் முதல்ல வந்து ஒரு 40 கிராம் நெய் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த 40 கிராம் நெய்யை வச்சு நம்ம பழத்தையும் வந்து இந்த நெய்யில் வந்து நல்லா வதக்க போகிறோம். அதே நேரத்தில் நம்ம ரவையும் சேர்க்க போகிறோம். அதனால் ரவையும் சேர்த்து வதக்க போகிறோம். இந்த 40 கிராம் வச்சு இது ரெண்டுத்தையுமே நல்லா வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம ஊற்றிருக்க நெய் வந்து இப்போ வந்து லைட்டாக சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் வந்து நான் பழம் வந்து எடுத்துக்கிறேன். பழம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் செவ்வாழைப்பழம் வந்து எடுத்துக்கிட்டேன். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு செவ்வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. செவ்வாழைப்பழம் வந்து ஓரளவுக்கு நல்ல டேஸ்ட்டில் வந்து இருக்கும். அது வந்து ஒரு டேஸ்ட் வந்து நல்லா வந்து கொடுக்கும். நீங்கள் வந்து பெரிய சைஸ் பழம், நாட்டு பழம் கூட எடுக்கலாம். ஆனால் செவ்வாழைப்பழங்கிறது வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கிறதுனால நான் செவ்வாழைப்பழம் வந்து எடுத்துக்கிட்டேன். நான் ஸ்டவ் வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து என்னென்னா, இந்த பழம் வந்து ஓரளவுக்கு 3 பழம் வந்து நான் எடுத்துருக்கேன். நான் இன்றைக்கி பயன்படுத்துகிற பழம் வந்து ஒரு 3 பழத்தில் தான் இந்த ரெசிபி வந்து செய்யப்படுறேன். 3 பழம் வந்து எடுத்துக்கிட்டேன். ஓரளவுக்கு மீடியம் சைஸ் பழம் வந்து எடுத்துருக்கேன். இந்த 3 பழத்தையுமே சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த பழத்தை அப்படி நம்ம வந்து நெய்யில் வந்து சேர்த்துக்கிடலாம். நெய்யில் சேர்த்து ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து ஓரளவுக்கு ஹை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா நெய் வந்து நம்ம தாராளமாக தான் வந்து சேர்த்துருக்கோம். அதே நேரத்தில் பழம் வந்து அடியை பிடிக்கிறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதாவது கடாயோட அடியை வந்து பிடிக்கும் கொஞ்சம். அது வந்து உடனே கொண்டு போய் ஒட்டும். நம்ம நெய் வந்து அதிகமாக சேர்த்துருக்கனால அந்த பிரச்சனை வந்து நம்மளுக்கு வராது. ஓரளவுக்கு மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கி விடுங்க. நீங்கள் கனமான பாத்திரம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடி பிடிக்காது. உங்களுக்கு அடி பிடிக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு வதக்கினா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து ஓரளவுக்கு நான் கனமான பாத்திரம் எடுத்துருக்கறனால நான் வந்து ஓரளவுக்கு ஹை ஃப்ளேம், அதாவது மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த பழம் எல்லாம் நல்லா மசிஞ்சு ஒரு பஞ்சாமிர்தம் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மசிஞ்சு வரும்ல, அந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம நல்லா வந்து இதை வந்து நல்லா வந்து ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த நெய்யில் வந்து வதக்கி விட்டுக்கிடுவோம். இந்த மாதிரி வதக்கிறனால நம்மளுக்கு பழம் வந்து நல்ல வந்து வாசனைக்கும் மாறும். அதே நேரத்தில் இந்த பழத்தை வந்து நம்ம வந்து நெய்யோட வதக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் பழம் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வந்து நான் வதக்கி எடுத்துக்கிட்டு வந்துக்கிறேன். பழத்தை வந்து நான் நெய்யோட நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன். நான் சொன்ன மாதிரியே நீங்கள் இப்போ வீடியோ பார்த்தாலே தெரியும். நான் ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு 1.5 நிமிஷமாக ஓரளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கி விட்டுட்ருக்கேன். இப்போ கன்சிஸ்டன்சி பார்த்தாலே தெரியும். ஓரளவுக்கு நல்லா வந்து இந்த மசிஞ்ச கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு லைட்டாக ஒரு 2 இடத்துல வந்து கொஞ்சம் கட்டியாக இருந்தாலும் நீங்கள் கரண்டியை வச்சு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு நல்லா இந்த மசிஞ்சு இந்த பஞ்சாமிர்தம் கன்சிஸ்டன்சிக்கு வந்த மாதிரி வரணும். நீங்கள் ரொம்ப நேரமும் வந்து இதை வந்து வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது நெய்யோட. ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே இந்த பழம் எல்லாமே வந்து நெய்யை குடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம இந்த நெய்யில் தான் அடுத்து ரவையும் நம்ம நல்லா வந்து வறுத்து எடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் வந்து ஓரளவுக்கு 2 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா மசியணும். அப்போனா நீங்கள் எடுத்துக்கிற பழம் நல்ல ஓரளவுக்கு பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கிட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். காய் வெட்டாக வந்து எடுத்துக்கிடாதீங்க. இப்போ ஓரளவுக்கு எனக்கு நல்லாவே மசிஞ்சிருச்சு. நெய்யும் கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த நேரத்தில் வந்து நான் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். ரவை வறுக்கும் போது ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கிடுவோம். ஏன்னா ரவை வந்து டக்குன்னு போய் அடியை பிடிக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்ல ஓரளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்ல ஓரளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டக்கப்புறமா நம்ம வந்து ரவை வந்து சேர்த்துக்கிறோம். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்தக்கப்புறமாவே ரவை வந்து சேர்த்துக்கோங்க. பழம் வந்து கட்டியாக இருக்கும்போது சேர்க்காதீங்க. ஓரளவுக்கு நல்ல மசிஞ்ச கன்சிஸ்டன்சிக்கு வந்தக்கப்புறமா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் ரவை வந்து எடுத்துக்கிறேன். ரவை வந்து ஏற்கனவே நம்ம வந்து வறுத்த ரவை தான். ஆனாலும் நம்ம இப்போ வந்து இந்த நெய்யோட சேர்த்து கொஞ்சம் நம்ம வந்து வறுக்கணும். நான் எடுத்துருக்க ரவையோட அளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து ஒரு 170 கிராம் வந்து ரவை வந்து எடுத்துக்கிட்டேன். ஒரு கப்பில் வந்து சொல்லணும்னா ஒரு 250 ml தண்ணி பிடிக்கிற கப்பில் வந்து ஒரு 3/4 கப்பு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 170 கிராம் வந்து ரவை வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த 170 கிராம் ரவையுமே நம்ம அப்படியே வந்து சேர்த்து நல்லா வந்து கிண்டி விடுவோம். இந்த ரவை, அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துருக்க நெய், அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துருக்க பழம், இது 3மே நல்லா வந்து நம்மளுக்கு வந்து மிக்ஸ் ஆகி நல்லா வந்து ஜெல் ஆகணும். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்குலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து கிண்டி விடுங்க. நீங்கள் முதல்ல கிண்டி விடும் போது இந்த அளவுக்கு ரவையும்
பழமும் நல்லா வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். நீங்கள் கிண்டி விட இது ரெண்டும் நல்லா அதாவது இந்த அளவுக்கு களி மாதிரி இருக்குது. இப்போ வந்து நீங்கள் கிண்டி விட அப்படியே உதிரியாக இது மாற ஆரம்பிக்கும். உதிரியாக மாறுற அளவுக்கு நீங்கள் இதை வந்து கிண்டி விடணும். அதனால் ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சே கிண்டி விடுங்க. ஏன்னா நம்ம ஊற்றிருக்க நெய் எல்லாமே டக்குன்னு போய் ரவையில் வந்து ஒட்டிடும். நம்ம வந்து இப்போ ஹை ஃப்ளேமுக்கோ மீடியம் ஃப்ளேமுக்கோ போனோம்னா நம்மளுக்கு வந்து அடி வந்து பிடிச்சிரும். அதனால் நீங்கள் வந்து பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த ஒட்டி இருக்கிற அந்த ரவை, அதுக்கப்புறமா அந்த ஒட்டி இருக்கிற அந்த பழம், இது ரெண்டுமே நல்லா அப்படி உதிரியாக அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம நல்லா வந்து கிண்டி விடணும். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம் வச்சு கிண்டி விட்டுருவாங்க. ரவை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து கிண்டி விட்டுட்டேன். நம்மளுக்கு இந்த பாலும் அதாவது நம்ம வந்து சேர்த்துருக்க பழமும் ரவையும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. அதே நேரத்தில் நான் சேர்க்கும் போது அதளவுக்கு கட்டியாக வந்து இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஓரளவுக்கு நல்லா அந்த ஓரளவுக்கு பிரிஞ்சு உதிரியாக மாற ஆரம்பிச்சிச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் கொண்டு வரணும்னு சொன்னேன். இந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வர அளவுக்கு நீங்கள் வந்து ரவையை நல்லா வந்து வறுத்தெடுக்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ரவையும் நல்லா வந்து வறுபட்டு நல்லா ஹீட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த நேரத்தில் நம்ம ரவையை வந்து வேக வைக்கணும். வேக வைக்கிறதுக்கு நம்ம வந்து பால் வந்து சேர்க்க போகிறோம். பால் வந்து காய்ச்சின பால் வந்து எடுத்துக்கிறேன். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரவை வந்து வேகிற அளவுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேம்லாம் வச்சிங்கன்னா ரவை வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கிறனால டக்குன்னு வந்து இந்த பாலை வந்து அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு அந்த அளவுக்கு நல்லா வந்து மையாக வந்து வெந்த அளவுக்கு வந்து வேகாது. அதனால் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பால் வந்து இந்த 3/4 கப்பு ரவையை வந்து வேக வைக்கிறதுக்கு ஒரு 1.25 கப்பு வந்து நீங்கள் பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் கப்புன்னு சொல்கிறது வந்து ஒரு 250 ml தண்ணி பிடிக்கிற கப்பு, அதுதான் நான் சொல்கிறேன். ஒரு கப்பு நான் சொல்கிறேன்னா அது 250 ml தண்ணி பிடிக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. 250 ml தண்ணி பிடிக்கிற கப்பில் நான் ஒரு வந்து 1.25 கப்பு வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கிராமில் பாலோட அளவில் சொல்லணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 300 ml பால் வந்து ஒரு 1.25 கப்பு வந்து இருக்கும். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா வந்து ரவை எல்லாமே முங்கிருச்சு. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும். இப்போ நல்லா வந்து கிண்டி விடுங்க, வேகமாக வந்து கிண்டி விடுங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்போ ஜஸ்ட்டு ஒரு 40 செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே நம்மளுக்கு இந்த ரவை வந்து இந்த பால் எல்லாத்தையுமே குடிச்சிடும். பால் வந்து நீங்கள் ரொம்பவும் சேர்க்கக்கூடாது, கரெக்டான அளவில் தான் சேர்க்கணும். நீங்கள் ரொம்ப வந்து பால் சேர்த்துட்டீங்க, அதாவது ஒரு 2 கப்பு சேர்க்குறேன், சீக்கிரமாக வந்து ரவை வேகணும்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களால் கன்சிஸ்டன்சி வந்து கொண்டு வர முடியாது. நம்ம உருண்டை பிடிக்கும் போது அந்த கன்சிஸ்டன்சியை கொண்டு வரணும்னா கரெக்டான அளவில் தான் நம்ம வந்து பால் வந்து சேர்க்கணும். வேக வைக்கிறதுக்கு எது சேர்க்க போகிறோமோ அது வந்து கரெக்டான அளவில் தான் சேர்க்கணும். அதனால் ஒரு 1.25 கப்பு மட்டும் பால் சேர்த்து காய்ச்சின பால் வந்து சேர்த்துக்கோங்க. காய்ச்சாத பால் வந்து சேர்க்காதீங்க. காய்ச்சாத பால் சேர்த்து அது தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு மொத்தமாக வந்து வேஸ்ட் ஆயிரும். அதனால் காய்ச்சின பால் 1.25 கப்பு பால் வந்து சேர்த்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கோம். நம்மளுக்கு இந்த ரவை வந்து நல்லா வந்து வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வெந்து முடிச்சக்கப்புறமா அடுத்த பொருள் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து லோ ஃப்ளேம் வச்சு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிறேன். பால் வந்து நான் சேர்த்து ஓரளவுக்கு நான் சொன்ன கன்சிஸ்டன்சிக்கு வந்து நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஓரளவுக்கு நல்லா வந்து நம்மளுக்கு திக்காக ஆரம்பிச்சிச்சு. முதல்ல வந்து ஓரளவுக்கு ஃப்ளோட்டிங்கில் இருந்தது. இப்போ நல்லா வந்து திக்காக ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேருந்து லைட் மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சு கொஞ்சம் வேகமாக வந்து கிண்டி விட்றேன். நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணணும்னு நினச்சிங்க, இல்லை நீங்கள் வேகமாக கிண்டுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு போயிட்டீங்கன்னா கொஞ்சம் குயிக்காக வந்து நீங்கள் பண்ணலாம். இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நல்லா வந்து திக்காகவும் ஆயிடுச்சு. இப்போ கிண்டுறதுக்கே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட நம்ம அல்வா கன்சிஸ்டன்சி கொண்டு வர மாதிரி தான் நம்ம கொண்டு வரோம். இப்போ இந்த மாதிரி கிண்டுறது வந்து உங்களுக்கு இந்த ரெசிப்பியில் வந்து ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு நீங்கள் சொல்லணுன்னாலே இந்த கிண்டுறது தான் வந்து சொல்லணும். கை கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும். நீங்கள் ஏன்னா அடி பிடிச்சிரும். நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு அடியும் பிடிக்காது. நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு நம்மளால் கொண்டு வர முடியும் ரவையை. அதனால் நல்லா வந்து இந்த மாதிரி திக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்து கொண்டு வந்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து திக்காக மாறிடுச்சு. அதாவது சேர்த்துருக்க பால் எல்லாமே ட்ரையாக மாறி நல்லா திக்காக மாறிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் இருக்குது. நான் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு போனேன், அதனால் லோ ஃப்ளேமுக்கு வந்து மாற்றிக்கிறேன். லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு நம்ம வந்து தேங்காய் வந்து சேர்த்துக்கிடுவோம். தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய், துருவன தேங்காய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். 1 கப்பு இருக்கும் இந்த தேங்காய். அந்த 1 கப்பு தேங்காவை நான் அப்படியே வந்து சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு தரும் இந்த ரெசிபிக்கு. இந்த ரெசிபியை வந்து முக்கால்வாசி, அதாவது நமக்கு வந்து உருண்டை பிடிக்கும் போது அதை எடுத்து சாப்பிட்டாலே செம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து நெய்யில் வந்து லைட்டாக சுட்டு எடுக்கிற மாதிரி சுட்டு எடுப்போம். அப்படி சுட்டு எடுக்கும் போது அந்த தேங்காய் வந்து உள்ளே இருக்கிறனால அது நெய்யில் சுட்டு எடுக்கும் போது அது இந்த ரெசிபியை வந்து அப்படி ஒரு டேஸ்ட் வந்து ஒரு 10% வந்து மேலே ஏற்றி விட்ரும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டில் வந்து இந்த தேங்காய் வந்து மாற்றும்.
ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. 1 கப்பு வந்து சேர்த்துக்கோங்க. தேங்காய் தான் வந்து ஒரு 70% இருக்கிற டேஸ்ட்டு இந்த ரெசிபியை ஒரு 100%க்கு மாற்றி விட்டுரும். டக்குன்னு லெவலை ஏற்றிடும். அதனால் ரொம்ப முக்கியமான பொருள் தேங்காய் இந்த ரெசிபிக்கு. அதனால் 1 கப்பு தேங்காய் சேர்த்து இந்த தேங்காய் எல்லாமே இந்த ரவையோட நல்லா வந்து உள்ள நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா வந்து கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். துருவின தேங்காய் வந்து நான் நல்லா சேர்த்து அதை வந்து நல்லா வந்து இந்த ரவையோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். தேங்காய் எல்லாமே நல்லா உள்ளே வந்து நல்லா பைண்டான மாதிரி மாறிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்போ வந்து இந்த ரெசிபிக்கு உண்டான நான் வந்து சீனி வந்து சேர்த்துக்கிறேன். சீனி வந்து இந்த ரெசிபிக்கு வந்து ஒரு கப்பு சீனி வந்து கரெக்டாக இருக்கும். 1 கப்பு சீனிங்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு 230 கிராம் வந்து அளவு வந்து இருக்கும். நீங்கள் கரெக்டாக 1 கப்பு, அதாவது நான் சொன்னது தான் 250 ml தண்ணி பிடிக்கிற கப்பில் வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா 1 கப்பு ஒரு 230 கிராம் வந்து உங்களுக்கு சீனி வந்து இருக்கும். இந்த 230 கிராம் நீங்கள் சீனியை வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா இனிப்பு வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு அப்படி இனிப்பு பத்தலைனா திரும்ப நம்ம வந்து செக் பண்ணி இனிப்பு சேர்க்கணுமா அப்படின்னு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். முதல்ல வந்து என்றைக்குமே கம்மியாக வந்து சேருங்க. உப்பு, காரம், இனிப்பு எல்லாம் முதல்ல கம்மியாக வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 70% 80% கரெக்டாக இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க. மீதி 20% நம்ம செக் பண்ணி பார்த்து வந்து கொண்டு வந்துக்கிடுவோம். நீங்கள் அதிகமாக வந்து சேர்த்துட்டிங்கன்னா பிரச்சனை, கம்மியாக சேர்த்தா பிரச்சனை கிடையாது, திரும்ப வந்து சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ரொம்ப இனிப்பாயிரும், திரும்ப எதுவுமே சேர்க்க முடியாது. ரவையை கொஞ்சம் அதிகமாக போடுறேன், பாலை கொஞ்சம் அதிகமாக ஊற்றுறேன், எதுவுமே பண்ண முடியாது. அதனால் நீங்கள் முதல்ல கம்மியாக சேர்த்துக்கிட்டு செக் பண்ணி பார்க்குறது தப்பே கிடையாது. கரெக்டாக சேர்க்கணும்னு நினைக்காதீங்க. முதல்ல கம்மியாக சேர்த்தே நீங்கள் சேருங்க, கரெக்டாக கொண்டு வந்துக்கோங்க. இப்போ வந்து தண்ணி, அதாவது நம்ம வந்து சீனி சேர்த்தோடனே உங்களுக்கு வந்து இலக்கம் கொடுக்கும். சீனி வந்து அப்படியே உருகி நம்மளுக்கு வந்து இலக்கம் கொடுக்கும். திரும்பியும் நம்மளுக்கு இது வந்து நல்லா வந்து கட்டியாகணும், கட்டியாகிற கன்சிஸ்டன்சி கொண்டு வரணும். இந்த ரெசிப்பியில் ரொம்ப முக்கியமே உருண்டை பிடிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அதை கொண்டு வரணும். நல்லா திக்காக்கணும். நல்லா திக்காக்கி கரண்டியில் வந்து கிண்டவே முடியலங்கிற கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம கொண்டு வந்தால் தான் நம்ம வந்து உருண்டை பிடிக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். அதனால் சீனி வந்து சேர்த்து நல்லா வந்து திக்காக்கிக்கோங்க. நல்லா வந்து திரும்பியும் கட்டியாக ஆரம்பிக்கட்டும். இப்போ லைட்டாக இலக்கம் கொடுத்துட்டு திரும்பியும் வந்து கட்டி ஆகிற கன்சிஸ்டன்சிக்கு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கிண்டி விட்டக்கப்புறமா நம்ம நெய் சேர்த்துக்கணும். நெய் சேர்த்து அதாவது அந்த நெய் உருண்டை பிடிக்கிறதுக்கு நெய் சேர்க்கும் போது நல்லாவும் இருக்கும். அதே நேரத்தில் நம்மளுக்கு வந்து கடாயை விட்டு பிரிகிற கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து கொண்டு வரணும். அதை நம்ம நெய் சேர்க்கும் போது தான் நம்மளால் அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து கொண்டு வர முடியும். இப்போ வந்து சீனி சேர்த்து நல்லா வந்து ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் நான் நல்லா கிண்டி திரும்பியும் நல்லா வந்து திக்கான கன்சிஸ்டன்சிக்கு, நல்லா கட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்து நான் கொண்டு வந்துக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷத்துக்கு சீனி சேர்த்து நல்லா வந்து கிண்டி விட்டுட்டேன். நான் இனிப்பும் வந்து பார்த்துட்டேன். கிண்டி விட்டுட்டு இருக்கும் போதே எனக்கு இனிப்பு வந்து கரெக்டாக இருந்தது. அதாவது நம்ம எவ்வளோ 1 கப்பு வந்து சேர்த்தோம், 230 கிராம் வந்து சீனி வந்து சேர்த்தோம், கரெக்டாக இருந்தது. நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்கள். எனக்கு இனிப்பு அதிகமாக தான் நான் எடுப்பேன், அதனால் எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. நீங்கள் இனிப்பு வந்து இதையும் அதிகமாக எடுப்பீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இனிப்பு வந்து கரெக்டான இனிப்பு, இவ்வளோ சேர்த்தாலே போதும். இப்போ வந்து நீங்கள் கன்சிஸ்டன்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் 4 நிமிஷம் கிண்டி விட்டுருக்கேன். இந்த அளவுக்கு திக்காக வந்து கொண்டு வரணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நீங்கள் கொண்டு வரணும். நீங்கள் வந்து கரண்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். கிண்ட முடியலைங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து கொண்டு வரணும். நான் சொன்ன மாதிரி தான் அல்வா கன்சிஸ்டன்சி, அதாவது களி மாதிரி அல்வா மாதிரி ரெசிபிலாம் பண்ணும்போது நீங்கள் கன்சிஸ்டன்சி கொண்டு வரணும்னா இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். இப்படி கிண்டி இப்படி கட்டியாக விழும். இது ஒன்று கன்சிஸ்டன்சி. இன்னொன்று கை ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு மேலே என்னால் கிண்டவே முடியாதுங்கிற லெவலுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா கொஞ்சம் கஷ்டம் கிண்டுறது, அதனால தான் நான் வந்து சொல்லிக்கிறேன். கொஞ்சம் ஹார்டாக வந்து டைட்டாக வந்து கிண்டணும். நம்மளுக்கு அடியும் பிடிச்சிடக்கூடாது. இது நல்லா கனமாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஈஸியாகன்னா நீங்கள் எடுக்கிற கரண்டி நல்ல கனமான கரண்டி, எடுக்கிற பாத்திரம் கனமான பாத்திரம், கொஞ்சம் பெரிய கரண்டியாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிண்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா வந்து கிண்டி விட்டுட்டேன். இப்போ இது இப்படியே இருக்கட்டும். இதை வந்து நம்ம சட்டியிலேருந்து விட்டு பிரிகிற கன்சிஸ்டன்சி கொண்டு வரணும். அப்போனா நம்ம வந்து சேர்க்க வேண்டிய பொருள் வந்து நெய் வந்து மீதி என்கிட்ட இருக்குது. மீதி இருக்கிற நெய் 60 கிராமே அப்படியே வந்து நான் சேர்த்துக்கிறேன். மொத்தம் 100 கிராம் இந்த ரெசிபிக்கு வந்து தேவைப்படும். 40 முதலே சேர்த்தாச்சு, மீதி 60 வந்து நான் சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து நான் ஏலக்காய் பொடியும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கோங்க, வாசனை நல்லா வந்துருக்கும். இப்போ நெய்யும் சேர்த்தாச்சு, ஏலக்காய் பொடியும் சேர்த்தாச்சு. நல்லா வந்து கிண்டி விடுங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். லோ ஃப்ளேமில் வச்சு சட்டியிலேருந்து விட்டு பிரிஞ்சு நல்லா கட்டியான கன்சிஸ்டன்சி கொண்டுற அளவுக்கு இன்னும் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் கிண்டி விடணும். இந்த ரெசிபியை பொறுத்தவரை கஷ்டங்கிறது வந்து சேர்க்குற பொருளோ இல்லை கன்சிஸ்டன்சி கொண்டு வரதோ இல்லை, கிண்டுறது மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் பொறுமையாக கிண்டி விடுங்க. கிண்டி விட்டிங்கன்னா
ஒரு சூப்பரான ஸ்வீட் உங்களுக்கு வந்து இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பொறுமையாக கிண்டி விடுங்க. ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் கிண்டி விட்டு சட்டியில் விட்டு பிரிகிற கன்சிஸ்டன்சிக்கு நான் அதை வந்து கொண்டு வந்துக்கிறேன். இப்போ நான் சொன்ன மாதிரியே ஒரு 3 நிமிஷத்துலேருந்து ஒரு 4 நிமிஷத்துக்கு நான் நெய் சேர்த்து நல்லா வந்து கிண்டி விட்டுட்டேன். நெய் எல்லாத்தையுமே ரவை வந்து நல்லா குடித்து இந்த சட்டியிலேருந்து விட்டு பிரிய கன்சிஸ்டன்சி, கரண்டியிலேருந்து விட்டு பிரிய கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து திக்காக இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தாலுமே நல்லா வந்து பைண்ட் ஆகி திக்காகிற மாதிரி ஆகணும். நான் சொன்ன மாதிரி தான் ஒரு அல்வா மாதிரி நல்லா திக்காக்கி கொண்டு வாங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ திக்காக்குறீங்களோ அவ்வளோ தூரம் வந்து நம்ம உருண்டை பிடிக்கிறது வந்து ஈஸி. அந்த உருண்டை வந்து ஹார்டாக இருக்கும். ரொம்ப வந்து சாஃப்டாக வந்து இருந்து தண்ணியாக கொஞ்சம் இருந்ததுன்னா அதோட ஷேப் வந்து ரவுண்டாக கொண்டு வரது கஷ்டம். அதே மாதிரி நம்ம வந்து அதை நெய்யில் சுட்டெடுக்கும் போது அன்ஈவன் ஷேப்புக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அன்ஈவன் ஷேப்புக்கு தான் போகும். பெர்ஃபெக்டான ரவுண்டாக வந்து இருக்காது. நம்ம ரவை பால் வந்து நம்ம வேக வைக்கும் போது அந்தளவுக்கு வந்து கரெக்டான ரவுண்ட் ஷேப்பில் வராது. ஆனால் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கணும். அதுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா கிண்டி விட்டு முடிஞ்ச அளவுக்கு திக்காக ஹார்டாக வந்து நல்லா களி மாதிரி நல்லா அல்வா மாதிரி நீங்கள் வந்து கொண்டு வந்துக்கோங்க. அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போவே கரெக்டான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இந்த மாதிரி திக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்து கொண்டு வந்துக்கோங்க. இந்த திக்கு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ரூம் டெம்பரேச்சரில் ஒரு அரை மணி நேரம் வந்து விட்டுருங்க. அரை மணி நேரம் நீங்கள் விட்டிங்கன்னா அது ஆறினோடனே அது கொஞ்சம் இறுக ஆரம்பிக்கும். ஆறினோன்னு கொஞ்சம் அந்த சீனிலாம் சேர்த்துருக்கனால அது கொஞ்சம் இறுக ஆரம்பிக்கும். இறுகினதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் நல்லா வந்து கொண்டு வந்துட்டேன். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். இப்போ இதை நான் அப்படியே நான் வந்து ஒரு அரை மணி நேரம் நான் வந்து விட்டுக்கிறேன். அரை மணி நேரம் கழித்து நம்ம வந்து இதை வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இதை ரூம் டெம்பரேச்சரில் ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும். கண்டிப்பாக விடணும். அரை மணி நேரம் கண்டிப்பாக விடுங்க. நான் விட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வரேன். அரை மணி நேரம் கழித்து வந்து நான் இப்போ வந்து இதை வந்து நான் எடுக்கிறேன். நல்லா வந்து நம்மளுக்கு ஆறிடுச்சு. அதே நேரத்தில் நம்மளுக்கு நல்லா வந்து செட்டாகவும் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா செட் ஆயிடணும். நம்ம உருண்டை பிடிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்மளுக்கு வந்து இப்போ வந்து மாறிடுச்சு. இப்போ வந்து இதை கொஞ்சோண்டு ரொம்ப வந்து எடுக்காதீங்க. நீங்கள் வந்து ஒரு கோழிக்காய் உருண்டை சைஸுக்கு தான் நீங்கள் வந்து எடுக்கணும். ஏன்னா இது வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி ரொம்ப ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் சுட்டு எடுக்கும் போது ரொம்ப பெருசாக வந்து எடுத்துட்டிங்கன்னா திருப்புறதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கோழிக்காய் உருண்டை சைஸில் சின்னதாக வந்து நீங்கள் வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டுறது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இது வந்து ஈஸியாக வந்து உருட்டிடலாம். ஒரு கையில் கூட நீங்கள் உருட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். 2 கை நீங்கள் பயன்படுத்தி ரொம்ப அழுத்தம் வந்து கொடுத்துடாதீங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்காம மெல்லுசாக நீங்கள் உருட்டினீங்கன்னா உங்களுக்கு உருண்டை ஷேப் வந்து வரும். இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே அதாவது ரொம்ப அழுத்தம் கொடுக்காம மெல்லுசாக அழுத்தம் கொடுக்காம ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி ஷேப்பில் வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸ் இல்லாமல் இதே மாதிரி ஈவன் ஷேப்புக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இது வந்து அப்படியே வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றி வச்சுக்கிறோம். நீங்கள் மாற்றுற பிளேட்டில் வந்து கொஞ்சம் வந்து நெய் வந்து தடவிக்கோங்க. ஏன்னா அது வந்து ஒட்டுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா நெய் தடவிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் நம்ம வந்து உருட்டி இதில் வச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம். நெய் தடவை வந்து மறந்துடாதீங்க. மாவு எல்லாத்தையுமே நான் வந்து உருட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து தட்டில் வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸஸாக, ரொம்ப பெரிய சைஸ் இல்லாமல் ஓரளவுக்கு கோழிக்காய் உருண்டை சைஸில் வந்து இந்த அளவுக்கு சின்ன சின்ன சைஸஸாக வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நெய்யில் வந்து லைட்டாக வந்து சுட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு பேன் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். பேன் வந்து எடுத்துக்கோங்க. அதெல்லாம் வந்து சுடுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும். பேன் எடுத்து வச்சு ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கிட்டேன். பேன் வந்து லைட்டாக சூடாக ஆரம்பிக்கட்டும். ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. பேன் சுட்டக்கப்புறமா நம்ம வந்து நெய் வந்து சேர்த்துக்கிடுவோம். நெய் வந்து ஓரளவுக்கு ஒரு 1/4 கப்பு நெய் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த 1/4 கப்பு நெய் வச்சு ஃபுல்லாக வந்து நம்ம சுட்டு எடுத்துக்கிடுவோம். இந்த நெய் எல்லாமே நல்லா வந்து உருகட்டும். உருகி சுட ஆரம்பிக்கட்டும். ஓரளவுக்கு நல்லாவே சுட ஆரம்பிக்கட்டும். நல்லா சுட்டக்கப்புறமா நம்ம ஒன்றா வந்து உருண்டையை போட்டு ஓரளவுக்கு உருண்டை வந்து லைட்டாக கலர் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர்லேருந்து லைட் திக்கு ப்ரௌன் கலர், லைட்டாக திக்காகணும் ப்ரௌன் கலருக்கு. அந்த அளவுக்கு மாறுற அளவுக்கு நம்ம சுட்டு எடுத்துக்கிட்டோம்னா நல்லா வந்து டேஸ்ட்டு இருக்கும். இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. நெய் எல்லாம் சொன்ன மாதிரியே லைட்டாக சூடாக ஆரம்பிக்கட்டும். சுட்டக்கப்புறமா நம்ம வந்து போட்டு எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்மளுக்கு நெய் வந்து நல்லா வந்து சுட ஆரம்பிச்சிச்சு. இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து ஒன்றா வந்து உருண்டை வந்து போட்டு எடுத்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ரொம்பலாம் வந்து பொரிக்க வேண்டாம். நான் சொன்ன மாதிரியே லைட்டாக வந்து ப்ரௌன் கலருக்கு மாறும். கோல்டன் ப்ரௌன் கலர்லேருந்து லைட் ப்ரௌன் கலருக்கு வந்து மாறும். அந்த அளவுக்கு ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்து பொரிச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வந்து டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் பேனில் பொரிச்சிங்கன்னா அட் டயத்தில் நீங்கள் வந்து நிறைய இதை போட்டு பொரிச்சு எடுக்கவும் ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து பேனாக பொரிக்கிறதுக்கு வந்து அதாவது சுட்டெடுக்குது, பொரிக்கிறதுன்னு சொல்லலாம், சுட்டெடுக்குதுன்னு சொல்லலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஷாலோ ஃப்ரை மாதிரி தான். நம்ம வந்து இந்த மாதிரி சுட்டெடுக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பேன் வந்து பயன்படுத்திக்கோங்க.
நெய் வந்து எல்லா சைடும் இருக்கணும்லாம் தேவை கிடையாது. இப்போ இந்த சென்டர்லலாம் கொஞ்சம் நெய் இல்லை, அது ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஓரளவுக்கு அந்த நெய் வந்து லைட்டாக அதில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஒன்றா வந்து திருப்பி போட்டுக்கோங்க. நம்மளுக்கு லைட்டாக வந்து கலர் மாறின உடனே நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ எந்த அளவுக்கு கலர் வரணுங்கிறத நான் வந்து காட்டிக்கிறேன். இந்த மாதிரி வந்து நெய்யில் வந்து இதை வந்து சுட்டு எடுக்கிறனால நம்மளுக்கு இது வந்து அதை தான் நான் சொன்னது, அந்த தேங்காய் வந்து இதில் வந்து இருக்கும். அது வந்து இந்த நெய்யில் பட்டு சுட்டு தேங்காய் வந்து லைட் அப்படி கலர் வந்து ப்ரௌன் கலருக்கு மாறும்போது நல்ல வந்து டேஸ்ட்டுக்கு தரும். அதோட டேஸ்ட் வந்து சரியான டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து நல்ல வந்து டேஸ்ட் தரும். நீங்கள் சாதாரணமாக இந்த உருண்டை எடுத்து சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சுட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டுக்கு வந்து மாறும். அது நீங்கள் செய்யும் போதே நீங்கள் சாதாரணமாகவும் எடுத்து பாருங்கள், சுட்டு இருக்கும் போதும் எடுத்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து இதை விட அது செம்ம டேஸ்ட்டாக மாறும். இப்போது இந்த அளவுக்கு வந்து கலர் மாறணும். இந்த அளவுக்கு வந்து லைட்டாக வந்து ப்ரௌன் கலருக்கு மாறிடுச்சு, லைட்டாக ப்ரௌன் கலருக்கு மாறிடுது. இந்த அளவுக்கு கலர் மாறிட்டுனா நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது வந்து எல்லா சைடும் மாறணும் இல்லை, முன்ன பின்ன முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி பின்னாடி சைடு கொஞ்சம், அதாவது இந்த அளவு கலர் வந்து கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் இந்த அளவு கலர் மாறி இருக்குது ஒரு பாலில் வந்து அப்படின்னாலே போதும். அந்த டேஸ்ட்டே வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லா சைடும் ஈவனாக வந்து நீங்கள் கொண்டு வர முடியாது. ஓரளவுக்கு முன்ன பின்ன இந்த மாதிரி கலர் மாறிடுச்சுனாலே உங்களுக்கு வந்து ஓகே. இதே மாதிரி நீங்கள் வந்து அட்ட டயத்தில் எல்லாத்தையும் வந்து திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. இந்த சைடு வந்து நெய் இல்லாதனால உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து கலர் மாறுது. அதனால் இதை வந்து அப்படி இந்த சைடுக்கு மாற்றிட்டு மாறாத வந்து நீங்கள் வந்து கொண்டு வந்துக்கோங்க. நான் வந்து ஸ்டவ் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமுக்கு வந்து மாற்றிக்கிறேன். எனக்கு வந்து டக்குன்னு வந்து மாறுது, நான் நிறையா போட்டனால கொஞ்சம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிறேன். இது வந்து பெரிய மேட்ரு இல்லை, உங்களுக்கு வந்து கலர் மாறணும் அவ்வளோதான். இதெல்லாம் நல்லா மாறிடுச்சு, இதெல்லாம் திருப்பி போட்டாச்சு. சிலது வந்து கலர் இன்னும் மாறாமல் இருக்குது. அதனால் அந்த இதை வந்து கொஞ்சம் சென்டருக்கு கொண்டு வந்து பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணுன்னா நெய்யை ஊற்றிக்கோங்க. பேனில் நெய்யை ஊற்றிட்டு முன்னாடி பின்னாடி 2 சைடும் வந்து ஓரளவு கலர் மாறணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ இது வந்து ஓரளவு கலர் வந்து மாறிடுச்சு, இங்கேயும் கலர் மாறிட்டு அதே நேரத்தில் இப்போ திருப்பும் போது இங்கேயும் வந்து கலர் மாறிடுச்சு. இந்த மாதிரி 2 சைடும் கலர் வந்து மாறிடுச்சுன்னா நீங்கள் இது வந்து ஆயிலிருந்து எடுத்துடலாம். இப்போ இதெல்லாம் வந்து பெர்ஃபெக்டாக வந்து மாறி இருக்குது, இங்கேயும் மாறி இருக்குது, இங்கேயும் மாறி இருக்குது. இப்போ இதை வந்து நீங்கள் ஆயிலிருந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி இங்கேயும் கலர் மாறிடுச்சு, அதே மாதிரி அந்த சைடும் வந்து உங்களுக்கு கலர் மாறிடுச்சு. இப்போ இதை நீங்கள் ஆயிலிருந்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கோங்க. இதே மாதிரி எல்லாமே முன்ன பின்ன 2 சைடும் கலர் மாறுற மாதிரி நீங்கள் வந்து கொண்டு வந்துக்கோங்க. மாறிடுச்சுன்னா நீங்கள் வந்து டக்குன்னு வந்து ஆயிலேருந்து எடுத்துருங்க. இது வந்து பெரிய பேன், எல்லா சைடும் ஈவனாக வந்து நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும், ஹீட்டு மெயின்டைன் ஆகும் அப்படின்னா நமக்கு தெரியாது. அது வந்து அவ்வளோ கரெக்டாக வந்து ஹீட் வந்து மெயின்டைன் ஆகுது. ஒரு சைடு வந்து ஹீட் வந்து அதிகமாக இருக்கும், அந்த சைடு வந்து டக்குன்னு வந்து நம்மளுக்கு வந்து மாறிடும். அந்த சைடு வந்து நீங்கள் எடுத்துருங்க. இதே மாதிரி நீங்கள் உருட்டி வச்ச எல்லாத்தையுமே வந்து நெய்யில் அதாவது பேனில் வந்து நெய்யை ஊற்றி நீங்கள் ஓரளவுக்கு 2 சைடும் வந்து நல்லா சுட்டு எடுத்துட்டிங்கன்னா இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து கிடச்சிரும். அவ்வளோதான் அந்த ரெசிபி, ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீங்கள் இதே மாதிரி உருட்டி வச்ச எல்லா உருண்டையுமே வந்து நெய்யில் வந்து நல்லா சுட்டு எடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறமா ஆறி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். சூடாக சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த நெய் வந்து ஓரளவுக்கு இந்த வெளியே உள்ள லேயர் வந்து இந்த சுட்ட இடத்துல வந்து கிறிஸ்பியாக வந்து மாற்றி விட்டுரும். அப்படி கிறிஸ்பியாக மாறும் போது அது வந்து நல்ல டேஸ்ட்டாக வந்து இருக்கும். நான் சொன்ன மாதிரி தான் தேங்காய் வந்து அதில் பட்டு சுட்டுறனால அது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டுக்கு வந்து மாறும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வந்து ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. நம்ம வந்து பால் அதே ரவை, அதுக்கப்புறமா நம்ம வந்து சீனி, இதெல்லாம் சிம்பிளான ஐட்டம். அதுக்கப்புறமா நம்ம வந்து பழமும் வந்து சேர்த்துருக்கோம். பழத்தோட டேஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு இடத்துல வந்து தெரிய ஆரம்பிக்கும். அது வந்து நல்ல வந்து டேஸ்ட் தரும். கண்டிப்பாக அந்த பழ உருண்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு வந்து மாறும். என்னோட ஒரு ஃபேவரட்டான ஸ்வீட் ரெசிபி இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. நான் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்கள் எல்லாருமே வந்து பார்க்குறேன். நன்றி.